Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல முருங்கைக்கீரை பருப்பு சாம்பாரை தான் பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்குவாங்க. அந்த டேஸ்ட் சிலருக்கு பிடிக்காம கூட போகும். ஆனா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல கமகமான வாசனையோட எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன பொருளை சேர்த்துறது மூலமா இந்த சாம்பார் இவ்வளோ டேஸ்டா இருக்குமா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. வாங்க இப்ப இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக 2 கையளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணுறப்ப எப்பயுமே மேலேயே மிதந்துட்டே நிற்கும், உள்ளே போய் முங்கி கிளீனே ஆகாது. நமக்கு எப்பயுமே நல்லா கிளீன் பண்ணமான்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல டிப்பை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுங்க. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரையெல்லாம் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு, நல்லா வாஷ் ஆகிக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை கலவா நான் 1/2 ஆழாக்கு அளவுக்கு துவரம் பருப்பை நல்லாவே வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா குழைய வெந்திருக்குது. இதை நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம். கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் 2 வரமிளகாயையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதும் பெருசுமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் பருப்பை வேக வைக்கிறப்பயே பூண்டு சேர்த்திட்டேன், அதனால இந்த இடத்துல நம்ம சேர்த்திக்கல. இது நல்லா வதங்கினதும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கட்டும். தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்துறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரும் வெங்காயமும் தக்காளியும். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் தூள் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கழுவி வச்சிருக்கிற கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நாம கலந்து விட்டுக்கலாம். கீரை வதங்கிடுச்சு. இப்போ கீரை நல்லா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் 1/4 லிட்டர் அளவுக்கு, அதாவது 250 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கிறேன். மிச்சம் தண்ணி தேவைப்படுறப்ப நம்ம பருப்பு சேர்த்துறப்ப சேர்த்துக்கலாம். இது ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காயை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடயே 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ன்றது இதுதான். இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்டையும் வாசனையும் கொடுக்கக்கூடியது. இதை நம்ம கீரை ஓரளவுக்கு வெந்துடுச்சு, இதோட சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இன்னும் எக்ஸஸாக எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் புளி தண்ணியை வேற சேர்த்துவோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. கொதி வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதி வர விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை சூடாக சாதத்து மேலே விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக நெய்யும் விட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்பப்போ அந்த டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். மறக்காம இந்த சாம்பார் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ஆலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.